எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி குக்கிங் கில்லாடீஸில் நம்ம மைசூர் பாக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள்: கடலை மாவு 1 கப், எந்த கப்பில் எடுக்கிறோமோ அதே கப்பில் சர்க்கரை 2 கப், 1 கப் நெய், அதோட 1 கப் எண்ணெயும் தேவைப்படும். இந்த 4 பொருட்கள் தான் நமக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம அந்த கடலை மாவை ஒரு கடாயில் எடுத்து எண்ணெயோ நெய்யோ இல்லாமல் வறுக்க போகிறோம். இது கிட்டத்தட்ட 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நமக்கு ஆகும். எதுக்காக பண்ணுறோன்னா, கடலை மாவில் ஒரு பச்சை வாசனை இருக்கும் இல்லையா, அதை நம்ம எடுக்கணும். அதுக்காக தான் இதை வறுக்கிறோம். ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் இந்த நிறத்துக்கு வந்துடும். ஸ்மெல்லும் நமக்கு பச்சை வாசனை இல்லாமல் இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம அதை எடுத்து ஒரு கிண்ணத்தில் கொட்டி வச்சுக்கலாம். இதுதான் நமக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இதை நம்ம கரெக்டாக செஞ்சோன்னா நம்மளோட மைசூர் பாக் ரொம்ப நல்லா வரும். அடுத்து நம்ம செய்ய வேண்டியது, எந்த ட்ரேயில் கடைசியாக மைசூர் பாக்கை கிளறினதுக்கப்புறமா கொட்டி பீஸ் பண்ண போகிறோமோ அந்த ட்ரேயை எடுத்து அதில் ஒரு 1லேருந்து 1.5 ஸ்பூன் நெய் ஊற்றி அது எல்லா பக்கமும் படுற மாதிரி தடவி வைக்கிறது தான். இதுவும் நம்ம எதுக்காக செய்கிறோம் அப்படின்னா, கலர்ன மாவை இதில் கொட்டுறப்ப அது கெட்டிப்படும் இல்லையா, கெட்டிப்பட்டு அதுக்கப்புறம் நம்ம பீஸ் பண்ணுறப்ப அதை நமக்கு ஈஸியாக வெளியில் எடுக்கிறதுக்கு வரணும். அந்த மாதிரி வரதுக்கு இந்த மாதிரி பேன் க்ரீஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்ததாக நம்ம வறுத்து வச்சுருக்கிற கடலை மாவை ஒரு சல்லடையில் கொட்டி அதை சலிச்சு எடுத்துக்க போகிறோம். கடலை மாவை வறுக்கிறப்ப சின்ன சின்னதாக கட்டிகள் வந்திருக்கும். அந்த கட்டி இல்லாமல் நம்ம மாவு எடுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம சலிச்சு எடுத்துக்கிறோம். அடுத்தது எண்ணெய் நெய் ரெண்டுத்தையுமே ஒரு கிண்ணத்தில் ஊற்றி நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சூடு பண்ணி எடுத்த நெய் அண்ட் எண்ணெய் கலவையை சலிச்சு வச்சுருக்கிற கடலை மாவில் ஊற்றி நல்லா கிளற போகிறோம். லிக்விட் கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும், அது நமக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் நல்லா கட்டி இல்லாமல் கிளற வேண்டியது ரொம்ப முக்கியம். நம்மக்கிட்ட 1 கப் எண்ணெய் 1 கப் நெய் சேர்ந்து சூடான கலவை இருக்குது. அதில் 1 கப் அளவுக்கு நம்ம இந்த கடலை மாவில் ஊற்றி கட்டி எதுவும் இல்லாமல் கிளறிட்டு இருக்கோம். இந்த ஸ்டெப் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டெப். மைசூர் பாக்கு கிளறப்ப கட்டி எதுவும் இருந்துச்சுன்னா நமக்கு நல்லா ஸ்மூத்தான மைசூர் பாக் கிடைக்காது. அடுத்தது நம்ம ஒரு கடாயில் நம்மளோட 2 கப் சர்க்கரை எடுத்துக்க போகிறோம். அதில் கிட்டத்தட்ட 1 டம்ளர் தண்ணி, எந்த கப்பில் சர்க்கரை எடுத்துருக்கோமோ அதே கப்பில் 1 கப் தண்ணி இருந்தால் போதும். இது சர்க்கரை கரையிறதுக்காக தான் நம்ம பண்ணுறோம். இந்த சட்டியுமே நல்லா பழகின சட்டியாக இருந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த சர்க்கரைக்கு அப்புறம் நம்ம இதுலேயே தான் மைசூர் பாக்கை கிளற போகிறோம். நல்லா கிளறதுக்கு பழகின சட்டி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்ககிட்ட அந்த மாதிரி ஒரு சட்டி இல்லைன்னா நோ ப்ராப்ளம், நான்ஸ்டிக் குக்வேர் கூட ரொம்ப அழகாக யூஸ் ஆகும். இந்த மாதிரி சர்க்கரை நல்லா கரைஞ்சி பொங்கி வர்றப்ப நம்ம கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மைசூர் பாக்கு கலவையை எடுத்து இதில் ஊற்ற போகிறோம். ஒரு பக்கம் ஊற்றிக்கிட்டே இன்னொரு பக்கம் கிளறுனா கட்டி எதுவும் தட்டுப்படாமல் இருக்கும். இந்த டைமில் நம்மளோட அடுப்பு மிதமான சூடில் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா கண்டினியூவஸாக கிளறிக்கிட்டே இருங்க. நம்ம கிளறிக்கிட்டே இருக்கிற டைமில் மீதி இருக்கிற நெய் அண்ட் எண்ணெய் கலவை இருக்குது இல்லையா, அதுலேருந்து நம்ம ஒரு கரண்டியாக ஊற்றி கிளறிக்கிட்டே இருக்க போகிறோம். இது கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் ஆகும். நமக்கே தெரியும் பதம் இந்த அளவுக்கு வர்றதுக்கு வரைக்கும் நம்ம கிளறிகிட்டே இருக்கணும். நடுவில் எண்ணெயும் நெய்யும் கலந்த அந்த கலவையை ஊற்றி ஊற்றி கிளறிக்கிட்டே இருக்கணும். ஒரு 15 நிமிஷத்துக்கு மேலே இந்த மாதிரி நம்ம செய்கிறப்ப நம்மளோட மைசூர் பாக்கு கரெக்டான பதத்துக்கு வந்துடும். இதுதான் அதோட பதம். வந்ததுக்கப்புறமா க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிற ட்ரேயில் மைசூர் பாக்கு கலவையை ஊற்றி கிட்டத்தட்ட 2லேருந்து 3 மணி நேரம் வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியது தான். அது நல்லா கட்டிப்படணும். அதுக்கப்புறம் நமக்கு தேவையான சைஸில் நம்ம கட் பண்ணிக்கலாம். வாயில் கரையிற அளவுக்கு இருக்கிற மைசூர் பாக்கை நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.